வனவாசம் வீசும் காதல் மதுர மண்ணில் கலந்த காதல். அகிலா, உள்ள என்ன பண்ணுதா? கொஞ்சம் தண்ணி கொண்டு வா. இது வரங்க. இவர்தான் கதிர், ஆதி, அர்ஜுனோட அப்பா. ஏங்க, போன சோழியெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அதெல்லாம் முடிஞ்சதுமா. உட்கார, சேர் கொண்டு வா. இந்த வாருங்க, உட்காருங்க. தோப்புல இருந்து லோடுலாம் கரெக்டா போகுதா? கதிர் கணக்கு வழக்கெல்லாம் ஒழுங்கா பாக்குதானா? அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க, நல்லதான் பாக்குறான். போன மாசம் சம்பளம் கூட அவன் தான் போட்டான். சரி சரி, இந்த மாசமும் அவனையே போட சொல்லு. எங்க இருக்கான் அவன்? தோட்டத்துக்கு போறேன்னு சொல்லிட்டு போனா இன்னும் வர இல்ல. சாப்பாட்டு நேரத்துக்கு வருவான். ஏங்க, உங்களுக்கு வேணும் மோர் கலக்கி எடுத்துட்டு வருவா? இல்ல இல்ல, அதெல்லாம் வேணாம். இப்பதானே தண்ணி குடிச்சேன், உடனே எங்க மோர் குடிக்க. அப்புறங்க, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொன்னா எப்படி எடுத்துப்பியன்னு தெரியல. என்ன விஷயம்? எல்லாம் நம்ம கதிர் விஷயம் தாங்க. கதிர் விஷயமா? என்ன? இல்லைங்க, அவனுக்கும் வயசாகுது. ஒரு கல்யாணத்தை பண்ணி பார்த்துடலாம் தான். இன்னும் 2 பயலுவும் இருக்காங்க. அடுத்தடுத்து ஒருத்தவனுக்கா கல்யாணத்தை பண்ணி நம்ம கடமையை முடிச்சிட்டோன்னா பிறகு அவன் வேலையை பார்த்துக்குவாங்க. நீ சொல்றது சரிதான். நானும் இதை பத்தி யோசிச்சேன். முள்ள கல்யாணம் ஆகி 6-7 வருஷம் ஆயிடுச்சு. மற்ற பயிலுக்கும் இன்னும் கல்யாணம் பண்ணாம கிடக்குதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். சரியான நேரத்தில் தான் நீ வந்து சொன்ன. ஆமாங்க, அப்படியே தியாவை நம்ம கதிர்க்கு கேட்கலாமாங்க? தியாவையா? கேட்கலாம் தான். கதிர்க்கு மாமாமாவ, உன் அண்ணம்மாவ தானே, நீயே கேளு. ஒத்துக்கிட்டாங்கன்னா ஒரு நல்ல நாளா குறிச்சு கல்யாணத்தை பண்ணிடுவோம். நம்மளும் எவ்வளோ நாள் தான் அடுத்த வீட்லயே கல்யாண சாப்பாடு சாப்பிட்டுட்டு எல்லாரும் நம்ம வீட்டில் வந்து சாப்பிடணும்ல. பேசிட்டு சொல்லு, ஒரு நாள் போய் பொண்ணை பார்த்துட்டு வந்துடுவோம். சரிங்க. அப்பா, எப்போ வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். பிள்ளைய என்ன பண்றவ? அஜய் ஸ்கூலுக்கு போயிருக்கான். பிங்கி தூங்கிட்டு இருக்கப்ப. இன்னுமாமா பள்ளியோட ஓடல? இன்னும் 1 வாரம் இருக்குப்ப, அதுக்கப்புறம் லீவ் தான். அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலேயே வெளியே போக முடியல. பாவம் சின்ன பிள்ளை. இன்னும் 1 வாரம் தான்ப்பா, அதுக்கப்புறம் ஸ்கூல் லீவு. இந்த பிள்ளைய 2ஐயும் வச்சு மேய்க்கிறதுக்கு எனக்கு நேரம் சரியா இருக்க போகுது. அது சின்ன பிள்ளையா, அப்படிதான் இருக்குமா? நல்லா துருன்னு அங்கே நீ ஓடிக்கிட்டே இருக்குமோ? அதுவும் சரிதான். உன் புருஷன் போன் பண்ணாரா? பேசணுப்பா. அவங்க நாட்டுல எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லையா, எல்லாம் பத்திரமா தான் இருக்கேன்னு சொன்னவ. சரிம்மா, நல்லது. எம்மா என்னடி? அப்பாட்ட விஷயத்த சொன்னியா? சொல்லியிருக்கேன்டி. எங்க அண்ணங்கிட்ட பேச சொல்லியிருக்காரு. அவரை சரின்னு சொல்லிட்டா நம்ம தீயாவை கதிர்க்கே முடிச்சிடலாம். சரி. சரிம்மா, ரொம்ப தூரம் பயணம் பண்ணி வந்தது உடம்புலாம் வலிக்குது. நான் போய் படுக்க. கதிர் வந்தானா சொல்லு. சம்பளம்லாம் எப்படி போடுறான்னு வேற தெரியல, அவன்கிட்ட பேசணும். நீ அவன் வந்த உடனே சொல்லு. சரிங்க, நான் சொல்லுதேன். அப்பா சரின்னு சொல்லிட்டாங்களாமா? அவங்க எதுக்கு தடை போட போறாங்க? தியா மாதிரி ஒரு பிள்ளை நம்ம வீட்டுக்கு மருமகளா வர்றது நம்ம கொடுத்து வச்சிருக்கணும். நல்லா எவ்வளவு சாந்தமா அமைதியா இருப்பா. ஏமா, மாமாவோட பொண்ணுன்றதுனால எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்லாம் போடுறியோ? ஏண்டி, நீயே சின்ன வயசுல இருந்து அந்த பிள்ளைய பாக்குற. அவ பேசுற சத்தம் கூட வெளியே வராது. அப்பேற்பட்ட பிள்ளை எனக்கு மருமகளா வருதுன்னா என்ன சந்தோஷம்ன்ற? இந்த சந்தோஷத்தை கொண்டாட கேசரி கிண்டியே ஆகணும். கிண்டுவாவ. அப்பாவே சுகர் பேஷண்ட்டு, கேசரி கிண்டி ஏதாவது பண்ணிடாத. சுகர் ஏறி போயிட போகுது. போடி, ஒரு நாள் சாப்பிட்டாலாம் ஒன்றும் ஆகாது. இன்னைக்கு எல்லாருக்கும் என் கையால கேசரி தான். மீனா நில்லு. என்னாச்சு மீனா? வீட்டில் என்ன சொன்னாங்க? உங்க அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்களா என்ன? அர்ஜுன், நீ என்கிட்ட பேசாத அர்ஜுன். என்னால உனக்கு எதுக்கு தேவையில்லாத கஷ்டம்? கதிர் ஐயாவுக்கு கூட என்னால தான் அவமானம். எனக்கு உதவி பண்ண போய் உங்களை பிரச்சனையில் மாட்டி விட்டுட்டேன். என்னை மன்னிச்சிடு அர்ஜுன். ஹேய், இப்போ அதெல்லாம் முக்கியம் இல்லை. வீட்டில் என்ன சொன்னாங்க? அன்னைக்கு நைட்டு நடந்த எந்த விஷயமும் எங்கள் அம்மாவுக்கு தெரியாது. பெரிய அம்மாவும் முள்ள அம்மாவும் எங்கள் அம்மா கிட்ட வேற என்னவோ சொல்லியிருக்காங்க. எங்கள் அம்மா எனக்கு கல்யாணம் பண்ணுற ஏற்பாடு பண்ணிட்டு இருக்காங்க. மீனா, அப்போ உன் படிப்பு? என்ன அர்ஜுன், ஒன்றுமே தெரியாத மாதிரி கேட்குற?
எல்லாம் அவ்வளோதான். என்ன விஷயம் நடக்கக்கூடாதுன்னு நினச்சனோ அது நடந்துருச்சு. இவ்வளோ நாள் நான் கஷ்டப்பட்டு படித்தது எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. என்ன மாதிரி ஏழைங்கெல்லாம் படிக்கணும்னு ஆசை கூட படக்கூடாது அர்ஜுன். நாங்கள் நினச்சது எது நடக்குது? அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரியாத நாங்கள் படிக்கணும்னு ஆசைப்படுறது ரொம்ப தப்பு தான் அர்ஜுன். அதையும் மீறி யாருக்கும் தெரியாமல் படிக்கலான்னு பார்த்தா அதுக்குள்ளே இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. இதுக்கப்புறமும் நான் எப்படி படிக்க முடியும் அர்ஜுன்? போதும் அர்ஜுன், எனக்காக நீ கஷ்டப்பட்டதெல்லாம் போதும். என்னால் உங்கள் யாருக்கும் கெட்ட பேர் வர வேண்டாம். நான் என் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன். நான் அவர்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டாதான் கதிரையா மேலே இருக்கிற பழியெல்லாம் நீங்கும். இப்போ நான் கல்யாணம் வேண்டான்னு சொன்னாலும் எல்லாரும் தப்பாக தான் பேசுவாங்க. அது எனக்கு நல்லா தெரியும். நான் என் மாமாவே கல்யாணம் பண்ணிக்கிறேன் அர்ஜுன். இவ்வளோ நாள் நீ எனக்கு பண்ண உதவியை நான் வாழ்நாளுக்கும் மறக்க மாட்டேன் அர்ஜுன். மீனா, கொஞ்சம் பொறுமையா இரு. இன்னும் 6 மாசம் கழிச்சு அந்த எக்ஸாமை மறுபடியும் எழுதலாம். நீ கவலைப்படாத, நீ கண்டிப்பா டிகிரி வாங்குவ. இப்போ நான் டிகிரி வாங்குற நிலைமையிலே அர்ஜுன் இருக்கேன். அந்த கனவெல்லாம் கனவா போச்சு. என் தங்கச்சியாவது ஒழுங்காக படிக்க வச்சிடணும். என் கனவு தான் நாசமாக போச்சு. அவளாவது நல்லா இருக்கட்டும். அதுக்கு என்னால் என்ன முடியுமோ அதை மட்டும் நான் பண்ணிக்கிறேன் அர்ஜுன். ஹே மீனா, அழாத. நீ என்கிட்ட பேசாத அர்ஜுன். நீ என்கிட்ட நின்று பேசுறது யாராவது பார்த்தா கூட தப்பாக தான் சொல்லுவாங்க. நான் வரேன் அர்ஜுன். ஐயோ மன்னிச்சிடுங்க, நான் தெரியாம தான் வந்து இடிச்சிட்டேன். எங்க அம்மா தான் கட்டாயப்படுத்தி வேலைக்கு கூட்டிட்டு வந்தா. நான் வேலைக்கு வரையிலன்னு சொன்னேன். அவங்க தான் கூட்டிட்டு வந்தாங்கய்யா. நான் இனிமேட்டு உங்க கண்ணு முன்னாடியே முடிக்க மாட்டேன். நாளைக்கு என்ன நல்லது, நாளையிலிருந்து நான் வேலைக்கே வரலையா. இந்த ஒரு தடவை மட்டும் என்ன மன்னிச்சிருங்க ஐயா. இனி நீங்க இருக்கிற பக்கமே நான் தலை வச்சு படுக்க மாட்டேன். சத்தியமா ஐயா, சத்தியமா நான் வரலன்னு தான் ஐயா சொன்னேன். ஆனா இங்க நடந்த எந்த விஷயமும் என் அம்மைக்கு தெரியாதியா. வேற வழி இல்லாம தான் நான் இங்க வந்தேன். என்ன காரணத்தை சொல்லி நான் வேலையை விட்டு நிக்கிறதுன்னு தெரியலையா. அதனால தான் வந்தேன். இனிமே அந்த பிரச்சனை எதுவும் இருக்கு ஐயா. என் மாமாவை நான் கட்டிக்கிறேன்னு சொல்லிட்டேன். எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் அவங்களோட கல்யாணம் ஆயிடும். அவங்களுக்கு நிச்சயம் பண்ணுற வரைக்கும் தான், அவங்களுக்கு நிச்சயம் பண்ணுற வரைக்கும் மட்டும்தான் ஏன் நான் வருவேன். எனக்கு நிச்சயம் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கம் கூட நான் வர மாட்டேன்யா. இந்த விஷயம் அம்மைக்கு தெரியாதுயா. அதனால தான் ஐயா. ஹே, நீ போ. ஐயா, என்கிட்ட எதுவும் விளக்கம் சொல்ல வேணாம், நீ போ. இந்த பிள்ளை அர்ஜுனை தானே காதலிக்கிறா. அப்புறம் எதுக்கு அவன் மாமங்காரனை கட்டிக்கிறேன்னு சொல்லியிருக்கா? ஒருவேளை உண்மையாவே அர்ஜுன் இந்த பிள்ளை படிக்கிறதுக்கு தான் உதவி பண்ணியிருப்பானோ? நம்ம தான் தப்பா நினைச்சிட்டோமா? இல்லைன்னா எப்படி அவன் மாமங்காரனை அவ கட்டிக்க ஒத்துந்திருப்பா? இல்ல அர்ஜுன் தான் எப்படி விட்டுருப்பான்? அப்போ அர்ஜுன் அந்த பிள்ளைய படிக்கிறதுக்காக தான் உதவி பண்ணியிருக்கான். நம்ம தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டோமா? நானும் இந்த விஷயத்தை பத்தி அர்ஜுன் கிட்ட பேசக்கூட இல்லை. ஆனா என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. ஆனா வெறும் ஹால் டிக்கெட் எடுக்கணுன்றதுக்காக அந்த பிள்ளை நடுச்சாமதில் வந்திருக்கோன்றா? அர்ஜுனை பார்க்கறதுக்கு தான் அந்த பிள்ளை வந்திருக்கும். பிறகு அவன் மாமனை கட்டிக்கிறேன்னு சொன்னா ஒரே குழப்பமா இருக்கே. எது உண்மை எது பொய் ஒன்னும் புரியல. ஏ மேனா, வெளியே வா. உள்ளதானே இருக்கா, வெளியே வா. ஐயோ தம்பி, நீங்களா? இங்க என்ன பண்ணுதிய? எதுவா இருந்தாலும் பிறகு வீட்டுக்கு போய் பேசிக்கலாம். இங்கேருந்து கிளம்புங்க தம்பி. அத்தை, வீட்டுக்கு போய் பேச ஒண்ணுமே இல்லை. அதனால தானே இங்கேயே வந்தேன். மீனா எங்க? இவன் இங்கனே வந்துட்டானா? லட்சுமி, என்னாச்சு லட்சுமி? ஏய், யார்ல நீ? இங்க என்ன நின்று கத்திட்டு இருக்கா? ஏங்க, அது லட்சுமியோட மருமவங்க. மருமவனா? என்ன சொல்ற? அட ஆமாங்க,
நம்ம வீட்டுக்கு கூட வேலைக்கு வராளே மீனா, அவளை கட்டிக்க போறவங்க. அவங்க ஏதோ குடும்ப விஷயம் பேசுறாங்க, நமக்கு எதுக்கு? வாங்குங்க போலாம். ஓ அப்படியாம்மா, சரி சரி. நீங்க போங்க, நான் பார்த்துட்டு வரேன். சரிம்மா, நானும் ஏதோ பிரச்சனையோன்னு பயந்துட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லைங்க, நீங்க போங்க. லட்சுமி, என்னாச்சு? மீனா எங்கத்தே? அம்மா, என்னம்மா ஆச்சு? இவங்க எதுக்கு இங்க வந்திருக்காங்க? ஏத்தே, அம்மா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டேன் தே. அவங்க மாமாக்கு உடம்பு சரியாகட்டும் பொறவு பேசிக்கலான்னு சொல்லுதாக. இன்னும் எத்தனை நாளைக்கு தே உங்க புள்ளி என் நெஞ்சிலேயே சுமந்துட்டு இருக்கா? அவளை இந்த கையில தூக்கி சுமக்கணும் தே. அதுக்கு என் அம்மா ஒரு தடையா இருக்கா. என்னத்தே பண்ண நீங்க சொல்லுங்க. இவளை தூக்கிட்டு போயிட்டா ஏய், என்ன மறுபடியும் பிரச்சனை பண்ண வந்திருக்கியா? ஐயா கதிரு, அமைதியா இரியா, அது உங்க குடும்ப பிரச்சனை. எது நம்ம வீட்டு வாசல்ல நின்னு கத்துறது குடும்ப பிரச்சனையா? ஐயா கோவப்படாதயா, அவன் அந்த பிள்ளைய கட்டிக்க போறவன், அவளை பார்த்துட்டு போக வந்திருப்பான். எது இந்த குடிகாரன் இந்த பிள்ளைய கட்டிக்க போறானா? வாலே வா, என்ன அடிக்க வந்திருக்கியோ? இந்தாரு, அன்னைக்கே போனா போகுதேன்னு விட்டேன், இன்னைக்கு அதே மாதிரி விடுவேன்னு நினைக்காத. உன் பின்னால நிக்கிறாள் ஒருத்தி, அவளை நான் கட்டிக்க போறவன். அவளை பார்க்க நான் எப்ப வேணாலும் வருவேன். இன்னைக்கு ஏதோ போனா போகுதேன்னு விட்டேன். இனிலாம் நீ எங்க குடும்ப விஷயத்துல தலையிடுற வேலை வச்சுக்காத. என்னத்தை சொல்றிய? சரிதானா? ஆமா தம்பி, சரிதான். என் அம்மா சொல்றா, இப்ப கல்யாணம் வேணாமா, பிறவு எப்ப பண்ண? அவங்க சொல்லிட்டு போறாயத்தே. நான் முடிவு பண்ணிட்டேன். நீங்க தேதியை கூறிங்க, நான் வந்து தாலி கட்டுறேன். ஏமா என்னம்மா இது? இந்த சரியான குடியாரனா இருப்பான் போல. இவனுக்கா இந்த பிள்ளைய கட்டி கொடுக்க போறாவா? கதிர், அது உங்க குடும்ப பிரச்சனையா, நீ உள்ள போ, நான் பாத்துக்கிறேன். ஏய், மரியாதையா கிளம்பிடு. என் மீனாவை சொல்லு, நான் கிளம்புதேன். என் மாதிரி மீனா, மாமா வரட்டுமா? போயிட்டு வாங்க மாமா. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலே பேசிக்கலாம், இங்கெல்லாம் வராதீங்க. நீ சொல்லிட்டு இல்லடா தங்கம், இனிமே எப்படி நான் வருவேன்? மாமா எதுவா இருந்தாலும் உன்னை பார்க்கணுன்னாலும் நம்ம வீட்டுக்கு வந்து பார்த்துக்கிறேன். இனிமேலாம் இந்த மாதிரி வரமாட்டேன், சரியாடா? சரி மாமா, நீங்கள் போங்க, வீட்டில் பேசிக்கலாம். சரிடா தங்கம். உங்ககிட்ட ஒன்று மட்டும் கேட்கணும்டா. இவன் என்ன சரியான கிறுக்கனா இருப்பான் போல. இவனுக்கு எதுக்கு இந்த பிள்ளைய கட்டி கொடுக்குறாவ? இவங்களுக்கு என்ன மண்டையில கண்டையில அடிபட்டுடுச்சா? இந்த பிள்ளைக்கு என்ன குறை? போய் ஒரு குடிகாரனுக்கு கட்டி கொடுக்குறா. என்னதான் சொந்தமா இருந்தாலும் இப்படியா சொந்த பொண்ணையே பாடும் கிணத்துல தள்ளுறது? இவங்க ஏன் இப்படி பண்றாங்க? எந்த அம்மாவும் பெத்த பொண்ணு நல்லா இருக்க கூடாதுன்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி இருக்கும்போது இப்படி ஒரு குடிகாரனுக்கு இவங்களுக்கு எப்படி மனசு வந்தது? இந்த பிள்ளை விருப்பத்தோட தான் இந்த கல்யாணம் எல்லாம் நடக்குதா, இல்ல ஏதாவது கட்டாயப்படுத்துறாங்களா? இவனை பார்த்தா நல்லவன் மாதிரியே தெரியலையே, போறவ எதுக்கு? தங்கம், ஒன்னே ஒன்னு கேக்குறேன்டா, அதுக்கு மட்டும் பதில் சொல்லு. மாமனு கட்டிக்க உனக்கு சம்மதமா? இந்த பிள்ளை எப்படியும் விருப்பம் இல்லைன்னு தான் சொல்லுவா. பிறகு எதுக்கு அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கான் இவன்? இந்த பிள்ளை விருப்பம் இல்லைன்னு மட்டும் சொல்லட்டும், அவனை அடிக்கிற அடியில எங்க போய் விழுதான்னு பாக்குறேன். பிள்ளை அதான் கேக்குறான்ல, சொல்லுடா. விருப்பம் இல்லைன்னு சொல்லு, அதுக்கப்புறம் இருக்கு அவனுக்கு. உங்களை கட்டிக்க சம்மதம் மாமா. அம்மா சம்மதத்தோட என்னைக்குனாலும் நான் உங்களை கட்டிக்கிறேன் மாமா. ரொம்ப சந்தோஷம்டா தங்கம்.
கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எங்க அம்மாவை சமாளிச்சுட்டு உன்னை கூட்டிட்டு போயிடுறேன், சரியா? ஆ சரி மாமா, இப்போ கிளம்புங்க. தம்பி அதான் சொல்லிட்டாளே, கிளம்புங்க. சரி தே, நான் இப்போ போயிட்டு வரேன். மீனா, உனக்கு என்ன வேணும்னாலும் சொல்லு, இந்த மாமா உனக்கு வாங்கி தரமா? சரிங்க தம்பி, நீங்கள் கிளம்புங்க. எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டில் பேசிக்கலாம். வேலை செய்கிற இடத்துக்கு வராதியே. சொல்லிட்டே அத்தை, இனி வர மாட்டேன். எதுவாக இருந்தாலும் நம்ம வீட்டிலேயே பேசிக்கிடலாம். நான் வரேன். அப்புறம் என்ன லட்சுமி கவலை? அதான் உன் மருமகனே சொல்லிட்டானே, உன் பொண்ணு சீக்கிரம் கட்டிக்குவான். நீ ஒன்றும் கவலைப்படாத. ஆ சரிம்மா. என்னம்மா அங்கே நடக்குது? எல்லாத்தையும் இங்கே நின்று பார்த்துட்டு தான் இருக்கேன். அட அதை ஏன்டி கேட்குற? அந்த பிள்ளையோட மாமன்காரன் குடிச்சிட்டு வந்திருக்கான். சரியான குடியார பயலா இருப்பான் போல. குடிச்சிட்டு வந்து என்னென்னவோ வளர்றான். அதான் பார்த்தனேம்மா. ஆனாலும் இந்த பிள்ளை என்னமோ அவனை கட்டிக்க சம்மதானே சொல்லுச்சு. அதாண்டி எனக்கும் ஒன்றும் புரியல. அவன் குடிச்சிட்டு வந்து பேசிட்டு இருக்கான். அவன் கேட்குறான் அவகிட்ட கட்டிக்க சம்மதமானு. இவனும் சம்மதன்றா. எது எங்கே இருந்தால் நமக்கு என்னம்மா, அதுங்க தொல்லை ஒழிஞ்சா சரி. எப்படியோ ஒரு வழியா அவளே போயிடுவா. ஏம்மா நீ பண்ணது தாம்மா கரெக்டு. நீங்கள் அந்த லட்சுமி கிட்ட உண்மையை சொல்லியிருந்தீங்கன்னா கூட ஏதாவது பிரச்சனை தான் வந்திருக்கும். நடுவில் கதிரை இழுத்து விட்டுப்பாங்க. இப்போ பாரு, அந்த உண்மையை தெரிஞ்ச மீனாவாலையும் வெளியே வாயை திறக்க முடியல. பத்தியா, திருடனுக்கு தேல் கொட்டின மாதிரி வாயை மூடிட்டே சுத்திட்டு இருக்கா. அதுதாண்டி நான் முன்னாடியே சொன்னேன். உண்மையை சொன்னா நமக்கு ஏதாவது பலன் கிடைக்குமா? கிடைக்க போறது கிடையாது. பிறகு உண்மையெல்லாம் சொல்லிக்கிட்டு அதை பிரச்சனை ஆக்கிக்கிட்டு பத்தாயிரத்துக்கு நமக்கு அதிர்ந்தான் மாட்டுவான். இப்ப பாரு, சொல்ல வேண்டிய விதத்துல சொன்னதும் லட்சுமி அந்த பிள்ளைக்கு மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிச்சிட்டா. எப்படியும் இன்னும் கொஞ்ச நாள் கல்யாணம் நடந்துரும். ஆனா அந்த பையனோட அம்மா தான் ஏதோ குழப்பற போல. பின்ன வரதட்சணைக்கு தான், வேற என்ன? இந்த நேரத்தில் அவள் அப்பா வேற இப்படி இருக்காரு. இந்த நேரத்தில் கல்யாணம் பண்ண எதுவும் கிடைக்காதுல்ல, அதுக்கு தாம்மா. அதாண்டி நானும் நினைக்கிறேன். அவ அப்பா வேற இப்ப முடியாம படுத்து படுக்கை ஆயிட்டாரு. வரதட்சணை என்ன கொடுக்க போறா இவ? அவர் நல்லா இருக்கும்போது கொடுத்து எதாவது செண்டிப்பா செய்வாங்க. இப்போ என்ன கிடைக்கும்னு யோசிக்கிறாளோ என்னவோ. ஆனா நான் லட்சுமி கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டேன். என்ன செலவானாலும் நான் ஏத்துக்கிடுறேன்னு. லூசாமா நீ? என்ன செலவானாலும் ஏற்றிக்கிடுறேன்னா எல்லாத்தையும் உன் தலையில் கட்டிட போறா. சேச்சே, லட்சுமி அந்த மாதிரி பண்றது கிடையாது. இத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை பார்க்கறா. அவளை பத்தி எனக்கு தெரியாதா? ஒரு காலமும் அடுத்தவங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டா. நான் ஒரு வார்த்தைக்கு உன் பிள்ளைக்கு நான் கல்யாண செலவு ஏத்துக்கிடுறேன்னு சொன்னேன். நீ வேணா பாரு, நானா அந்த காட்சி கொடுக்குற வரைக்கும் அவ ஒரு வார்த்தை வாயை திறந்து கேட்க மாட்டா. ஆனாலும் அந்த பணத்தை நான் அவகிட்ட கொடுத்துருவேண்டி. பாவம், இத்தனை வருஷம் இங்க வேலை செய்யறா. அவளுக்கு ஏதாவது செய்யணும்ல. என்னமோ பண்ணுமா, நமக்கு அவ கல்யாணம் ஆகி போயிட்டானா அது போதும். இப்பவே நம்ம நினைச்சது பாதி முடிஞ்சிருச்சு. இன்னும் அந்த பையனோட அம்மா மட்டும்தான். இந்த பையன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கான். அவ அம்மா ஒத்துக்கலனாலும் பரவாயில்லன்னு கட்டிக்கிட்டாலும் கட்டிக்குவான். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. அந்த பிள்ளையும் நம்மளால தான் கதிர்க்கு கெட்ட பேருன்னு நினைச்சிட்டு இருக்கா. நான் காலையில அந்த பிள்ளைய கூட்டம் பேசிட்டேன். கேக்குறேன் காலையில அவகிட்ட, உனக்கு அந்த பையல கட்டிக்க சம்மதமானு? இல்லமான ஒரே அழுக. அவளுக்கு அந்த பையல பிடிக்கல. பிறகு நான் தான் அவளை கண்டிச்சு சொன்னேன். இப்ப மட்டும் நீ அந்த பையல கட்டிக்க சம்மதம் சொல்லலைன்னா என் புள்ளையோட பேரு தான் கெட்டு போகும்னு. இந்த குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சீன்னா முதல்ல கல்யாணம் பண்ணிக்கிட்டு போய் தொலைன்னு. அதனால்தான் அந்த பையன் நல்லவனோ கெட்டவனோ எதை பத்தியும் யோசிக்காம அந்த பிள்ளை கட்டிக்க சம்மதம்னு சொல்லிட்டான். ஆனா சும்மா சொல்லக்கூடாதுடி. அவளும் நமக்கு விசுவாசமா தான் இருக்கா. ஒரு வார்த்தை தான் சொன்னேன், கதிரோட பேரு கெட்டு போக கூடாதுன்னா நீ அந்த பையல கல்யாணம் பண்ணி தான் ஆகணும்னு. அந்த ஒரு வார்த்தையை அவ பிடிச்சிக்கிட்டு சரிங்கம்மான்னு சொல்லிட்டு போனா. இப்ப வந்து கேக்குறோம் சம்மதம்னு சொல்லுதா. அவன் எவனை கட்டிட்டு போனா நமக்கு என்னமா வந்துச்சு? ஆனா கல்யாணம் நடந்து முடிஞ்சதுன்னா அது போதும் நமக்கு. நான் சொன்ன பேச்சுக்கு இனிமே நானே வேணான்னு சொன்னாலும் அவெல்லாம் கட்டிட்டு போயிடுவான். எப்படியாவது அந்த தியாவை கதிர்க்கு பேசி முடிச்சு கல்யாணத்தை பண்ணி வச்சிடணும். சூப்பர்மா, என்னை விட நீ விவரமா தான் இருக்க. நான் தான் சரியான ஓட்டவையா இருப்பேன் போல. எதையும் யோசிக்காம எல்லாத்தையும் வளரிடுறேன். நீ காரியம் பார்த்து கரெக்டா பேசுறமா. அதாண்டி உனக்கு நான் அம்மா, அதை மறந்துடாத. எந்த விஷயம் செஞ்சாலும் நிதானமா யோசிச்சு செய்யணும். எடுத்தோம் கவுத்தோன்னு எதையும் பண்ணக்கூடாது.
அது இவங்க 2 பேர் வேலை தானா? அப்போ அந்த பிள்ளை என் பேர் கெட்டு போக கூடாதுன்னு தான் அவனை கட்டிக்க சம்மதம் சொல்லுச்சா? இந்த முள்ளையும் அம்மாவும் என்ன வேலை பார்த்துருக்காக? அதுக்குன்னு ஒரு குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்லன்றாங்க. கட்டிக்கிறவன் நல்லவனா இருந்தா கூட பிரச்சனை கிடையாது, எவனையாவது கட்டிக்கிட்டு எங்கேயாவது போன்னு விட்டுட்டு போலாம். இப்படி ஒரு குடிகாரனுக்கு கட்டி வச்சுட்டு, அதுவும் அவன் குடிகாரன்றது நம்ம கண்ணு முன்னாடியே தெரிஞ்சு ஒரு பிள்ளையோட வாழ்க்கையை எப்படி நாசம் பண்ணதான் மனசு வருது தெரியல. சே, இந்த முள்ளையும் ஒரு பொம்பளை தானே, இன்னொரு பொம்பளை புள்ள வாழ்க்கையை இப்படியா கெடுக்கிறது? பாவம் அந்த புள்ள. அந்த புள்ள அந்த குடிகாரனை கட்டிக்கிறதுக்கு நான் தான் காரணம்னு நினைச்சா எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு. அப்படி என்ன காரணம் காட்டி அந்த பிள்ளைக்கு அந்த குடிகாரனை கட்டி வச்சா அந்த பாவம் என்னை சும்மா விடுமா? அந்த பிள்ளைய கட்டிக்க போறவன் நல்லவனா இருந்தா கூட பரவாயில்ல, எந்த பிரச்சனையும் கிடையாது. அவன் ஒரு சரியான குடிகாரனா இருக்கான். அதுவும் என் பேரை சொல்லி அந்த குடிகாரனை கட்டிக்க வற்புறுத்திருக்காங்க. அந்த பிள்ளை அதை பத்தி ஒரு வார்த்தை வாயை திறக்கல. பேசாம இந்த விஷயம் எல்லாத்தையும் அர்ஜுன் கிட்டயே போய் கேட்டுடலாமா? 2 பேரும் காதலிச்சா நம்மளே அவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். அர்ஜுன் நல்லவன், எப்படியும் அந்த பிள்ளையை நல்லா பார்த்துக்குவான். அதனால அவங்க 2 பேரும் காதலிக்கிறது உண்மையான்னு கேட்டு 2 பேருக்கும் நம்மளே கல்யாணத்தை பண்ணி வச்சிட வேண்டியதான். இதுக்கு மேலேயே வெயிட் பண்ணிட்டு இருந்தா சரி வராது. நேரடியா போய் அர்ஜுன் கிட்டயே கேட்டுருவோம். வாடி, நானே உன் வீட்டுக்கு வரணும்னு நினைச்சுக்கிட்டே கிடந்தேன், நீயே வந்துவிட்ட. ஒரு முக்கியமான ஷோலியாக தான் வந்தேன். ஊரில் எல்லாம் பேசிக்கிறாங்களே, நெசமா? என்ன பேசிக்கிறவ? வீட்டில் யாராவது இருக்காவளா? இருக்காடி, சின்னவ இருக்கா, என் மாவன் இருக்கான், பெரியவளும் என் மருமகளும் வேலைக்கு போயிருக்காளுவோ. ஆமாம், ஒரு நாள் ராத்திரியில் இந்த மீனா இருக்கால, பண்ண வீட்லேருந்து வந்தாலாமே, என்ன சங்கதி? என்னத்த சொல்லுத? பண்ண வீட்டுல இருந்து வந்தாளா? அவ அங்கதான் வேலைக்கு போறா, ஆனா சாயங்காலம் வந்துருவாளே, ராத்திரிக்கு பக்கம் போக மாட்டா. அட, என்ன உனக்கு விஷயமே தெரியாதா? ஊருக்குள்ள எல்லாரும் அப்படிதான் பேசிக்கிறாவ. இப்போ ஏதோ அவன் மாமனாரன் ஒருத்தன் இருக்கானே, அவன் பேர் என்ன, முத்துவேலா, அவனுக்கு கட்டி வைக்கிறதுக்கு பேசியிருக்கீங்களாமே. அவ பண்ண வீட்டிலேருந்து வந்த அடுத்த நாள் தான் அவளுக்கு கட்டி வைக்கணும்னு முடிவு எடுத்திருக்காவ. ஏங்கா, உன் வீட்டுக்கு அது ஊருக்கே தெரியுது, இங்கனே தான் உட்காந்துருக்கா, உனக்கு தெரியாதா? என்னத்தடி சொல்லுதா? என்னென்னமோ சொல்லுறா. அட ஆமா, அந்த பண்ணையாரோட பெரிய பையன் ஒருத்தவங்க இருக்கான் பாரு, கதிர், அவனுக்கும் உன் பேத்திக்கும் ஏதோ ரகசிய உறவுன்னு நான் சொல்லல, ஊர்ல பேசிக்கிறாவ. அந்த விஷயம் லட்சுமிக்கு தெரிஞ்சுதான் முத்துவேலு குடிகாரனா இருந்தாலும் பரவாயில்ல, உடனே கல்யாணத்தை பண்ணி வச்சிடலான்னு முடிவு பண்ணிட்டாவ. உங்க மகன் நல்லா இருக்கும்போதே முத்துவேலோட அம்மாக்காரி வந்து மீனாவை பொண்ணு கேட்டால, கொஞ்ச நாள் போகட்டும் தானே சொன்னாவோ. இப்ப பாரு, உன் மகன் படுத்த படுக்கையா கிடக்கான். இப்ப இவளுக்கு என்ன கல்யாணத்துக்கு அவசியம் வந்தது? அவ்வளோ அவசரமா ரகசியமா முடிக்க பாக்குறாவோ. இது தெரியாம கிடக்குறா நீ. உன் வீட்டுக்காக தான் நீங்க ஊர்ல எல்லா திண்ணையிலையும் ஓடிட்டு இருக்கு, இது தெரியாம நீங்க உட்காந்து வெப்பத்துல பாக்கிட்டு இருக்க. ஏடி, நீ சொல்றது எல்லாம் உண்மையா? அப்ப லட்சுமி என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டாளா? வரட்டும் அவ இன்னைக்கு, நான் கேக்குறேன். அந்த மீனா வேலைக்கு போய் எவ்வளவு நாள் ஆச்சு? 2 மாசம் வேலைக்கு போல, அதுக்குள்ள அந்த பையனோட ரகசிய உறவா? அவனாலும் பெரிய எடுத்துக்காரனும் அப்படிதான் இருப்பானோ. ஏன் நம்ம காலத்துல பண்ணியாரு அத்தனை பாட்டி வச்சிருந்தான், எல்லாம் வெளியே தெரிஞ்சு யாராவது வாய் திறந்தாவ? காசு இருக்கிறாங்க, அதுவும் பெரிய இடம், அப்படி இப்படிதான் இருப்பாவ. நம்ம தான் பார்த்து சூதானமா இருந்துக்கணும். வரட்டும் லட்சுமி, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். நான் தான் இந்த விஷயத்த சொன்னேன்னு சொல்லிவிடாதியா, அவ என்கிட்ட வல்லுன்னு வருவா. நான் பேசிக்கிறேன். சரி, நான் வரேன். அடுத்தது பாண்டி அம்மா வீட்டுக்கு போகணும், அவகிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லணும். ஐயோ கடவுளே, என் குடும்பமானமே போகுதே, என் பையனே முடியாம படுத்து படுக்கையில கிடக்க. இப்ப எதுக்கு அவசரமா அவளுக்கு மாப்பிள்ளை பார்த்து கட்டி வைக்கான்னு பார்த்தா இதுதான் சங்கதியா? இந்த வீட்டு வாசல்லே தான் உக்காந்துருக்கேன், என்ன தவிர மற்ற எல்லாருக்கும் இந்த விஷயம் தெரியுது. ஐயோ கடவுளே, நான் எங்க போய் சொல்லுவேன்? என் பிள்ளை இந்த மாதிரி படுத்தபடியா கிடக்கும் போதுதான்
அவளுக்கு கல்யாணம் ரொம்ப அவசியமா? வீட்டு மானத்தை வாங்கிட்டாலே நான் என்னத்த சொல்லுவேன்? ராசாத்தி, தியா எங்க? பிள்ளைய காலையில இருந்து தேடிட்டு இருக்க, காணல. அதை எங்க கேக்குறீங்க? அவளை பத்தி உங்களுக்கு தெரியாதா? அவ எங்க இருப்பா? இந்நேரத்துக்கு அந்த பிள்ளையார் கோயில்ல தான் உட்காந்துருப்பா. எல்லாம் தாத்தா கொடுக்குற செல்லம். காலையில எழுந்து வீட்டு வேலை செஞ்சோம் அதெல்லாம் கிடையாது. போய் அங்க போய் போய் உட்காந்துக்க வேண்டியது. என்னதான் பிள்ளையோ. விடுமா, நம்ம பிள்ளை நம்ம வீட்டுல இருக்கிற வரைக்கும் தான் அவ இஷ்டம் போல இருக்க முடியும். அவளை எதுவும் சொல்லக்கூடாது, அவ இஷ்டத்துக்கு இருக்கட்டும். அவ தாத்தா கூட சேர்ந்துக்கிட்டு நீங்களும் அவளுக்கு செல்லம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க 2 பேரும் கொடுக்குற செல்லம் தான் அவ. என்னம்மா, என்ன ஏசுதா போல? வாங்க மாமா, நான் எங்கிட்ட ஏச போறேன்? எல்லாம் உங்க பேத்தியை தான் பேசிட்டு இருக்கேன். அப்பாவும் தாத்தாவும் சேர்ந்துட்டு அவளுக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கிய. என்னம்மா நீ, அவ குழந்தைமா. யார் மாமா? கட்டி கொடுக்குற பொண்ணு அவ. இன்னும் அவளை குழந்தை குழந்தைன்னு சொல்லிட்டு கொஞ்சுங்க. அதனாலதான் வீட்டு வேலை ஒண்ணு செஞ்சுக்கிட மாட்டான். போற இடத்துல ஏதாவது ஒண்ணுன்னா என்னைய தானே சொல்லுவாங்க. நாங்க ஏன் அந்த மாதிரி இடத்துல கட்டி கொடுக்க போறோம்? என் பிள்ளைய மகாராணி கணக்குல வாழ வைக்கிற வீட்டுல தான் கட்டி கொடுப்போம். அவ வீட்டுல வேலை செய்யறதுக்கு ஆளுவா இருக்கணும், அவளுக்கு தேவையானது செஞ்சு கொடுக்க ஆளுவா இருக்கணும். அப்பேற்பட்ட வீட்டுல தான் கட்டி கொடுப்போம். என்னமோ போங்க. சரிம்மா, அவ வந்தது ஏசாத. நான் அகிலா வீட்டு வரைக்கும் போயிட்டு வரேன். ஏன்பா, எதுக்கு? ஏதாவது விசேஷமா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. அவ என்னன்னு சொல்ல வர சொன்னா, அதான் என்ன ஏதுன்னு போய் கேட்டு வரேன். தர்மா, புள்ள வந்தா ஏசாத, சாப்பிட சொல்லு. சரிங்க. சரி, நான் என்னன்னு கேட்டு வரேன்.